அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவலாக நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா, தை அமாவாசை வருகின்ற புதன்கிழமை வருகின்றது. இந்த தை அமாவாசை அன்னைக்கு நம்ம தர்ப்பணம் பண்ணுவோம், எல்லாமே வீட்டில் படையல் போட்டு சாமி கும்பிடுவோம், எல்லாமே ஓகே. ஆனால் 7 தலைமுறையுடைய பாவமும் போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின பதிவு தான். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். இந்த 7 தலைமுறையுடைய பாவத்தை போக்குறதுக்கு நம்ம இந்த தை அமாவாசை அன்னைக்கு இந்த 3 பொருட்களை தானம் செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக 7 தலைமுறைக்கு உண்டான பாவங்கள் நீங்கி நம்மளுடைய சந்ததியினர்கள் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. தை மாத அமாவாசை முன்னோர் வழிபாட்டிற்குரிய மிக முக்கியமான நாள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். தை அமாவாசையில் நம்ம முன்னோர்கள் நம்முடைய வீடு தேடி வந்து நாம் அவங்களுக்கு செய்கிற மரியாதையை கண்காணிப்பதாக சொல்லப்படுதுங்க. நம்ம செய்யும் தர்ப்பணம் தானம் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு நமக்கு ஆசி வழங்குவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அதோடு நம்முடைய ஆன்மீக பலமும் இதனால் அதிகரிக்குங்க. தை அமாவாசை அன்னைக்கு யாருக்கு தானம் என்ன செய்யணும், என்னென்ன தானம் செய்யணும், எந்தெந்த பொருட்களை தானம் செஞ்சால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் நீங்கி முன்னோர்களின் ஆசியை பரிபூர்ணமாக பெற முடியும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த தை அமாவாசை அப்படிங்கிறது வருஷத்தில் வர்ற மிக முக்கியமான அமாவாசையில் ஒன்று. இந்த தை அமாவாசை உத்தராயண காலத்தில் வரும் முதல் அமாவாசை இது அப்படிங்கிறதால இதை நம்ம தவற விடக்கூடாது. வருஷத்தில் வர்ற மற்ற 23 அமாவாசைகளில் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட முடியாட்டாலும் இந்த ஒரு அமாவாசை அன்னைக்கு மட்டும் நம்ம விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தோம் அப்படின்னா வருடம் முழுவதும் அமாவாசை விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட்ட பலன் கிடைக்கும். அதோடு நம்ம செஞ்ச பாவங்கள் மட்டும் இல்லாமல் நம்முடைய 7 தலைமுறை முன்னோர்கள் செய்த பாவங்களும் போயிடும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆண்டு தை அமாவாசை வருகின்ற ஜனவரி 29ஆம் தேதி புதன்கிழமை வருகின்றது. ஜனவரி 28ஆம் தேதி இரவு 8:10 மணிக்கு துவங்கி ஜனவரி 29ஆம் தேதி இரவு 7:21 வரை அமாவாசை திதி இருக்குது. இந்த அன்னைக்கு பெருமாள் வழிபாட்டிற்குரிய புதன்கிழமையில் பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரத்துடன் இணைந்து வர்றது ரொம்ப ரொம்ப மற்றொரு தனி சிறப்பு. இந்த நாளில் 3 முக்கிய பொருட்களை நம்ம தானம் அளிப்பது மிக மிக சிறந்த பலனை தருங்க. தை அமாவாசை அன்னைக்கு எந்தெந்த பொருட்களை தானம் செய்யணும், யாருக்கு தானம் செய்யணும், எந்த மாதிரியான பொருட்களை தானம் அளித்தால் நவக்கிரக தோஷங்கள்ல இருந்து விடுபட முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தை அமாவாசையில் முன்னோர்களுக்கு பித்ரு தர்ப்பணம் கொடுக்கறது தானம் வழங்குறது மிக மிக முக்கியமானதுன்னு சொல்லுவாங்க. அதிலும் அந்தணர்களுக்கு தானம் வழங்குறது ரொம்ப முக்கியமானது. எல்லா அந்தணர்களுக்கும் தானம் அளிக்கக்கூடாதுங்க. முன்னோர்களுக்கு தர்ப்பண காரியங்களை செய்து வைக்கும் அந்தணர்களுக்கு மட்டுமே தான் தானம் அளிக்கணும். அமாவாசை அப்படிங்கிறது சந்திரனுக்குரிய தினம் என்பதால் சந்திரனுக்குரிய பொருட்களை வெள்ளை நிற வஸ்திரங்கள், பச்சரிசி, பச்சை காய்கறிகள் ஆகிய 3 பொருட்களை தானம் அளிப்பது சிறப்பு. தர்ப்பண காரியங்கள் செய்யும் அந்தணர்களுக்கு இந்த 3 பொருட்களை தானம் அளித்தால் மட்டுமே அது முன்னோர்களை சென்று சேரும் அப்படிங்கிறதும் ஒரு நம்பிக்கை. அதோடு மட்டும் இல்லாமல் தை அமாவாசை அன்னைக்கு சனி பகவானுடைய தொல்லைகள் இருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா நம்ம தானம் அளிப்பது சிறந்ததுங்க. சனி காரகத்துவம் இருக்கிறவங்களுக்கு தானம் கொடுக்கணுங்க. அதாவது மாற்றுத்திறன் கொண்டவர்கள், சாலையோரங்களில் வசிப்பவர்கள், அனைவராலும் கைவிடப்பட்டவர்கள் ஆகியோருக்கு உதவி செய்யறது சிறப்பு. சாலையோரங்களில் யாசகம் வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு நம்ம உணவளிப்பது, சாலையோரம் வசிப்பவர்களுக்கு போர்வை வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதாவது முக்கியமாக பார்த்திங்கன்னா குறிப்பாக கருப்பு நிற கம்பளி போர்வை வாங்கி கொடுப்பது சனியின் பிடியிலிருந்து விடுபடுவதற்கும் மிகச்சிறந்த பரிகாரம். அதே நேரத்தில் நீங்கள் மாற்றுத்திறனாளிகள் யாருக்காவது கருப்பு நிற செப்பல் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா சனி நவக்கிரக தோஷத்திலிருந்து விடுபடுவதற்கு இது சிறந்த ஒரு பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்குங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் பித்ருக்களின் ஆசியை பெறுவதற்கும் ஏற்றதொரு பரிகாரம் இது, தானமும் கூட. இந்த தை அமாவாசை அன்னைக்கு இந்த மாதிரி தான தர்மங்கள் செய்யறதால என்ன பலன், வழிபாட்டு பலன்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செய்யறதால முன்னோர்களுக்கு விருப்பமான உணவுகளை நம்ம படைச்சு வழிபடுறது பித்ருக்களின் ஆசியை பெற்றுத்தரோங்க. அதனால் நம்முடைய பாவங்களிலிருந்தும் விடுபட முடியும். தை அமாவாசை அன்னைக்கு சூரியன் உதயம் ஆன பின்னரே நம்ம தர்ப்பண காரியங்களை செய்ய வேண்டும். இது அவர்களை திருப்தி அடை செய்யும் என்பதால் நம்முடைய பாவங்கள் மட்டுமின்றி நமக்கு முந்தைய தலைமுறையில் இருந்தவர்கள் செய்த பாவங்கள், பித்ரு காரியங்கள் செய்யாமல் விட்ட குறைகள், தவறுகள்
இது எல்லாத்தையும் நீக்கி நன்மைகள் அதிகரிக்கும் அப்படின்னும் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் வருகின்ற தை அமாவாசை அன்னைக்கு நம்ம காலையில் முன்னோர்கள் வழிபாட்டை முடித்துவிட்டு மாலையில் இறை வழிபாட்டிற்குரிய சிறந்த நேரமாக சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.